வணக்கம் ராஜி. கோடம்பாக்கம் அதே போல வடபழனிக்கு இடைப்பட்ட பிரதான சாலையில் திடீரென 9 அடி நீளத்தில் திடீர் பள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த ஆற்காடு சாலையில் மெட்ரோ பணியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று காலையில் 7 மணி அளவில் இந்த பள்ளமானது ஏற்பட்டிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். தற்பொழுது அந்த பள்ளத்தை ஜேசிபி இயந்திரம் கொண்டு சரி செய்வதற்கான பணிகளானது நடைபெற்று வருகிறது. இன்று அதிகாலை சாலையில் திடீரென 9 அடி நீளத்திற்கு பள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறனர். கலங்கரை விளக்கம் அதே போல பூந்தமல்லி பணிமனை வரையில் மெட்ரோ வழித்தடம் அமைப்பதற்காக கோடம்பாக்கம் சரகத்திற்கு உட்பட்ட மிக குறுகிய சாலையான ஆற்காடு சாலையில் நடைபெற்று வரும் மெட்ரோ பணிகளால் அவ்வழியே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் ஏற்கனவே அவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறனர். ஆற்காடு சாலையில் மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக மிக மோசமான நிலைக்கு இந்த சாலையானது ஏற்கனவே தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆற்காடு சாலையை பொறுத்தவரையில் வடபழனியில் இருந்து ஜெமினி செல்லக்கூடியவர்கள், அதே போல சர்வீஸ் மெரினா சாலையை அடையக்கூடியவர்கள், அதே போல தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஆற்காடு சாலையானது பிரதான சாலையாக இருந்து வருகிறது. அதே போல இங்கிருந்து போரூர் வரை செல்வதற்கும் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட இடங்களை அடைவதற்கும் இந்த ஆற்காடு சாலையானது வடபழனிக்கும் கோடம்பாக்கத்திற்கும் இடைப்பட்ட பிரதான சாலையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் 2ஆம் மெட்ரோ வழித்தடங்கள் அமைப்பதற்காக ஏற்கனவே இந்த ஆற்காடு சாலையில் மெட்ரோ பணிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த ஆற்காடு சாலையின் பெரும் பகுதி மெட்ரோ பணிக்கென தடுத்து நிறுத்தப்பட்டு சாலையின் குறுக்கே நடுவே மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பணிகள் நடைபெறுவதற்கு இடதுபுறமும் வலதுபுறமும் வாகனங்களுக்கு அனுமதிகளானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வாகனங்கள் செல்வதற்கு மிக குறுகிய அளவிலே வழியானது விடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலையில் இந்த ஆற்காடு சாலையில் திடீரென பள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது. 9 மீட்டர் அடி நீளத்தில் இந்த பள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக ஏற்கனவே இங்கு போக்குவரத்து நெரிசலானது அதிகமாகவே காணப்படும் என்று பொதுமக்கள் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது இந்த பள்ளம் ஏற்பட்டிருப்பது வாகன ஓட்டிகளிடையே பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று அதிகாலை சாலையில் திடீரென 9 அடி நீளத்திற்கு பள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். அதே போல மெட்ரோ பணி காரணமாக ஏற்கனவே சாலை குறுகலாக இருக்கக்கூடிய நிலையில் திடீரென 9 அடி நீளத்திற்கு பள்ளம் விழுந்து அப்பகுதி மக்களிடையே கடும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இரவு நேரங்களில் ராட்சச இயந்திரங்கள் கொண்டு மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் இயந்திரத்தின் அதிர்வில் இந்த பள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்டமாக தெரிய வருகிறது. தற்பொழுது போக்குவரத்து காவல்துறையினர் அப்பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஒருபுறம் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இவ்வழியே வரக்கூடிய பெரிய வாகனங்கள், அதே போல பேருந்துகள் மாற்று வழியில் அனுப்பப்படுகின்றன. அதே போல இருசக்கர வாகனங்கள் மட்டும் மிக குறுகிய வழியில் பாதுகாப்புடன் இவ்வழியாக அனுப்பப்படுகின்றன. இந்த நிலையில் இந்த பள்ளத்தை சீர் செய்யக்கூடிய அந்த பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஜேசிபி இயந்திரம் கொண்டு பள்ளம் ஏற்பட்டு 3 மணி நேரத்திற்கு பின்னர் தற்பொழுது அந்த பள்ளத்தை சீர் செய்யக்கூடிய அந்த பணியானது நடைபெற்று வருகிறது. ராஜி.